இங்க அப்போட கம்மலை பார்த்தீங்கன்னா, நம்ம ரக்ஷித்துக்கு கொடுக்க வந்த இடத்துல, நம்ம ரக்ஷித் போட்டு விடுற மாதிரி, நம்ம அப்புவும் பார்த்தீங்கன்னா, பகல் கனவே காண ஆரம்பிச்சுருவாங்க. அதே நேரம் இங்க நம்ம அப்புக்கும் பார்த்தீங்கன்னா, பிரசன்டேஷன் குடுக்கணும். அதே நேரம் இங்க ஆருவும் பார்த்தீங்கன்னா, விவான பத்தியே யோசித்துக்கிட்டு, சடனா மொபைல்ல ஏதோ ஒரு வீடியோ வர, அத பார்த்துட்டு, நம்ம அப்புவுக்கு ஷேர் பண்ணது மட்டும் இல்லாம, அந்த வீடியோ பார்க்க சொல்லுவாங்க. இதனால நம்ம அப்புவும் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ பார்த்துட்டு, அங்கருந்து பிரசன்டேஷன் பண்ணாமல கிளம்பியும், பின்னாடியே ரக்ஷித்தும் ஓடி வந்துட்டு, சொல்லிக்காம எங்க போற? ஃபர்ஸ்ட் எதுவா இருந்தாலும் பிரசன்டேஷன் குடுத்துட்டு போன்னு சொல்லுவான். ஆனா எனக்கு கொஞ்சம் அவசரம் வேணும்னா நீங்களும் கூட வாங்கன்னு சொல்ல, நம்ம ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, வேற வழியே இல்லாம நம்ம அப்பு கூட போயிருவாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, நம்ம சுதாவுக்கு கால் பண்ணி சொல்ல, சுதா பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு இன்னும் என்ன பண்ண போறாளோன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுவாங்க. அதே நேரம் அப்புவும் பார்த்தீங்கன்னா, ரக்ஷித் கிட்ட கார வச்சு ஃபோன்ல வீடியோ காமிச்சது தான். அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம ரோகன் பார்த்தீங்கன்னா, அவருக்காக சாக போறேன்னு சொல்லி வீடியோ பேசினத பார்த்துட்டு நேரா ரோகனோட வீட்டுக்கே மருந்து பாட்டில பிடுங்கி வீசையும், அந்த மருந்த பார்த்தீங்கன்னா, எலியும் சாப்பிட்டுட்டு அங்கேயே செத்து போயிருங்க. இந்த கேடி வேலையெல்லாம் பார்த்தது பார்த்தீங்கன்னா, நம்ம லலிதோட அம்மா தான். அதுவும் எப்படி சொல்லியிருப்பாங்க, "இது விஷம் கிடையாது. இது சர்க்கரை தண்ணி தான். அதனால நீ பயமே படாத. தாராளமா குடிக்கிற மாதிரி நடிக்க சொல்லியிருப்பாங்க." ஆனா சரியான ஃப்ராடுங்க. விஷத்த வேணும்னே குடிக்க குடுத்துருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு நேரா பார்த்தீங்கன்னா, நம்ம அப்புவும், ரோகன் அவங்க அம்மா எல்லாரும் கூடயும் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கே வந்துட்டு, நம்ம ஆர்வ அடிப்பாங்க பாருங்க. சமத்தியா. அது மட்டும் இல்லாம உன்னை ரோகன் கிட்ட போய் பேச சொன்னேன்ல, அப்பவும் நீ பொய் தான் சொல்லியிருக்க. ரோகன சாகுற நிலைமைக்கு போக தள்ளிட்டல்ல. இதுக்காக நீ கண்டிப்பா ஜெயிலுக்கு போகணும். நீ மட்டும் இல்ல, உன் கூட இன்னொரு ஆளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, லலித் அம்மாவ புடிச்சு வீட்டுக்குள்ள இழுத்துட்டு வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம ரோகன் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, 3 வருஷ காதலுக்காக 25 வருஷமா வளர்த்த உங்க அம்மாவை விட்டுட்டு சாகணும்னு நினைச்சல. அது மட்டும் இல்ல, நீ நல்லதுக்காகவோ ஒரு நாட்டுக்காக செத்தா பரவாயில்ல. அட்லீஸ்ட் ஒரு பொண்ணுக்காக போய் சாகுறேன்னு நினைக்கிற. கொஞ்சமாவது உங்க அம்மா பத்தி யோசித்து பாத்தியா? எடுக்க நினைக்கிறது உன் உயிர் இல்ல, அவங்க உனக்கு கொடுத்த உயிர் என்ன? அதை முதல்ல புரிஞ்சுக்கோ சொல்லிட்டு ரோகன் மண்டையில உரைக்கிறது மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம, உன்னை சாகர நிலைமைக்கு கொண்டு வந்தா ஆரும் ஜெயிலுக்கு போயே ஆகணும்னு சொல்ல, ஆரும் பார்த்தீங்கன்னா என்னக்கா சொல்ற? நான் உன் தங்கச்சி, என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன்? உன்னை அப்பவும் பார்த்தீங்கன்னா தங்கச்சினாலும் தப்பு தப்பு தான் சொல்லுவாங்க.